எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் ஆஃபீஸர் நான் கிளியர் பண்ணேன் ரிட்டன் எக்ஸாம். ஃபைனல் செலெக்ஷனில் 1.2 மார்க் பத்தில் ரிசர்விஸ்ட்டுக்கு. அதுவும் நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணாமல் பிளாங்காக போனேன். அதில் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக 15க்கு 11 எடுத்திருக்கேன். ஒரு 12 எடுத்திருந்தேன்னா எனக்கு 12, 13 எடுத்திருந்தா வேலை கிடைச்சிருக்கும். குரூப் டிஸ்கஷன் நம்மளோட பேச்சு திறமை தெரியும் இல்லையா, 10க்கு 9 வந்துருச்சு. ஆனால் இன்டர்வியூவில் வராமல் போச்சு. இதை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய 1000 வேக்கன்சிஸுக்கும் இதே சுச்சுவேஷன் தான். ஏன் இந்த காரணம்? ஜஸ்ட்டு ஒரு 2 மார்க் கட் ஆஃப் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் செலெக்ஷனில் இவ்வளோ லீடிங்கில் இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு சார்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் மார்ச்சில் கண்டக்ட் பண்ணாங்க. ஏப்ரலில் ஐபிபிஎஸ் ரிசல்ட் வரலையா, எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கம்மியாக தான் வந்தாங்க. இப்பயும் அதே சினரியோ தான் நடக்க போகுது. மேபி ஏப்ரல் 6ஆம் தேதியோ என்னமோ எக்ஸாம் இருக்கலாம். இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு எக்ஸாம் புக்காக இருக்கு இல்லையா, அதுவாகவும் இருக்கலாம், இல்லை முன்ன பின்ன இருக்கலாம். ஒருவேளை ஏப்ரல் 6ஆம் தேதி இருந்தால் நிறைய பேர் பிஓ பாஸ் ஆனவங்க வந்து எக்ஸாம் அப்பியர் ஆக மாட்டாங்க. அண்ட் அப்படியே அப்பியர் ஆனால் கூட இன்டர்வியூக்கு பிஓவில் செலக்ட் ஆனவங்க, கிளர்க்கில் செலக்ட் ஆனவங்க, ஈவன் ஆர்ஐபியில் செலக்ட் ஆனவங்க கூட யாரும் இந்த எக்ஸாமுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் ஆர்ஐபியில் போவாங்க தெரியுமா, அவங்க கூட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட ஜாயின் பண்ண மாட்டாங்க ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்தாக்கில். ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க இதுக்கு பிஜிடிஎஃப் கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் அந்த போஸ்டிங் அது தேவையில்லை இல்லையா. ஸோ ஏஜ் பாரான கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப வரப்பிரசாதம். வாங்க டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனை சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன நம்ம லெவலில் கொஸ்டின் இருக்கும், கண்டென்ட்லேருந்து எல்லாமே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோ பாருங்கள், இதுதான் வேக்கன்சி. ஓபிசிக்கு 270, ஜென்ரலுக்கு 405, எஸ்சிக்கு 150, எஸ்டிக்கு 75, மொத்தம் 1000 வேக்கன்சி. லாஸ்ட்டாக நாங்கள் எழுதின போது பிஓஐயில் வெறும் 300 வேக்கன்சி தான். ஒரு 150 வேக்கன்சி ஃபார் ஐடி ஆஃபீஸருக்கு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மும்பையில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை ஐடின்றதால அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் போட்டாங்க வேலை. 300 வேக்கன்சி கிரெடிட் ஆஃபீஸருக்கு. 150 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க, ஐடி ஆஃபீஸருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 300 வேக்கன்சியை நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் போய் கிளியர் பண்ணியிருக்கேன்னா, நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஏஜ் பார் ஆகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப வரப்பிரசாதம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இருந்தாலையும் நமக்கு ரிலாக்ஸேஷனோட சேர்த்து ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 35, பிடபிள்யூடிக்கு பார்க்கலாம். இருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வருஷம் வரும் பிடபிள்யூடி எழுதலாம். ஏஜ் பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஓக்கு என்னவோ அதே தான், சேலரியும் அதே தாங்க. அப்படியே பிஓக்கு என்ன இருக்கோ அதே சேலரி தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி கொடுப்போம். நம்ம டெலகிராம் குரூப் பாருங்கள், இதுதான் டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பு. இது என்னுடைய கொஸ்டின் பேங்க்கு. இது டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பு. இதில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு உங்களுக்கான கைடன்ஸ் அங்கே கொடுப்போம். ஓகேங்களா? லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இருக்கிறதே 3 பெஸ்ட்டு சோர்ஸு. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு 3 பெஸ்ட் சோர்ஸு: அஃபேர்ஸ் க்ளவுடு, ஸ்மார்ட் கீடா அண்டு ஸ்டடி ஐக்கு. ஸ்டடி ஐக்குன்றது வீடியோ பே பண்ணி வாங்கணும். அஃபேர்ஸ் க்ளவுடு ஸ்மார்ட் கீடாவும் தான். அஃபேர்ஸ் க்ளவுடுக்கு நம்ம AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட போட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் நான் அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து ஸ்மார்ட் கீடாவிலேருந்து தான் வீடியோக்கு கண்டென்ட் கொண்டு வருவேன். அதுலேருந்து நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவேன். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் வளவலன்னு பேசாமல் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுங்கள் சார். சும்மா ஆர்வமாக இருக்குது. 1000 வேக்கன்சி அடித்து தூக்கிடலாம் நினச்சிங்களா? கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். இங்கே நீங்கள் என்ன வித்தியாசத்தை காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, இங்கிலீஷ் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வராது இல்லையா. பட் ஆனால் இது பேன் இண்டியா போஸ்ட்டு, தமிழ்நாடு போஸ்ட்டு கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா போஸ்ட்டுன்றதுனால வடக்கு நண்பர்கள் இங்கிலீஷில் தூக்கி சாப்பிட்ருவாங்க. அதனால் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணோம். அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இருங்க என்னோடய ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். ஒரே செகண்ட் இருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, 25 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரே செகண்ட் இருக்குது. 25 கொஸ்டின் அட்டன் பண்ணால் எனக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது இங்கிலீஷு, அங்கே இருக்குது 23.7 ஒரு மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த 1.25 மார்க், 1 மார்க்கோ 1.25 மார்க்கோ போயிருக்கு. அந்த 1.25 மார்க்லேயும் நார்மலைசேஷனில் 1/2 மார்க் 1 மார்க் முன்ன பின்ன இருந்திருக்கு. அது என்ன ரவுண்ட் ஆலான்றதுக்கு நார்மலைசேஷன் நடந்துச்சு. என்னோடய அட்டெம்ப்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. நார்மலைசேஷனில் அக்யூரேசி இருந்தால் நல்ல மார்க் வந்துச்சு எனக்கு. ஏதாவது எனக்கு டிஃபிகல்ட் ஸ்லாட்டு. இந்த பேங்கிங் அவேர்னஸ் நான் சுத்தமாக படிச்சுட்டே போகல ஆஸ்பிரண்ட்ஸ். சுத்தமாக சொல்கிறேன். நம்ம உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம் இல்லையா, பேங்கிங் மட்டும் டெப்த்தாக படிச்சுட்டு
கேப்சூல் இருக்கு இல்லையா, மற்ற கேப்சூலு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். எல்லாரும் சிங்கிள் டிஜிட்டில் எடுத்திருந்தாங்க. 4 இன்ஜின் எடுத்திருந்தாங்க. எனக்கு 12.5 மார்க். என் ஃப்ரெண்டெல்லாம் விழுந்து விழுந்து 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனார். படிச்சுட்டு போனது ரிவிஷன் பண்ணல. ஸோ நான் படிச்சுட்டு போனது லிமிட்டடாக இருந்தாலும் நீங்கள் வேணால் ப்ரீவியஸாக நடந்த பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம் அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கொடூரமாக கேட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ரிவ்யூ இருக்கும். எழுதுறவங்களுக்கு கேட்டாலும் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம டிஎன் பேங்கர்ஸில் சொல்லி கொடுக்குறாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது நான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சக்ஸஸ் வந்தது இந்த எக்ஸாமில் தான். அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போவேன். பட் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் 10 நாள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் பிஓக்கு சொல்லல, 14 நாளில் பேங்கிங்க்கும் ஸ்கீம்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக அந்த நான் ஒரு என்ன சொன்னேன், அஃபேர்ஸ் க்ளவுடு ஸ்மார்ட் கிடா இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்க. அண்டு கேப்சூல் ஏதாவது படிச்சுக்கோங்க சொன்னீங்கல்ல, அதே தான். ஆம்பிசியஸ் பாபாவோடையோ அடாவோடையதோ ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு. அது ரெண்டுத்துமே தான். அப்பாயின்மெண்ட்ஸு இதில் படிச்சுட்டு அதில் கேப்சூலில் படிச்சுப்பேன். அது ஒன்லைனர் மாதிரி இருக்கும். பேங்கிங்க்கும் ஸ்கீம்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணேன்னா அஃபேர்ஸ் க்ளவுடும் ஸ்மார்ட் கிடாவும் யூஸ் பண்ணேன். அவங்களுடைய இந்த ஸ்மார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் கிடாவில் ஸ்மார்ட் பாயிண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அஃபேர்ஸ் க்ளவுடில் அப்போ ஹேண்ட் நோட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த பேங்கிங்னு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ அதை யூஸ் பண்ணணும். அந்த பேங்கிங்னு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க அவங்க பாக்கெட் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய பேங்கிங், இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போய் நீங்கள் பண்ணாலே இந்த 30ல் ஒரு 10 மார்க் எடுத்தாலே எங்கேயோ போய்டும் உங்களுக்கு ஸ்கோரு. நான் அன்றைக்கி எடுத்து 40க்கு 12 பெஸ்ட் ஸ்கோராக இருந்துச்சு. உங்களுக்கு 30க்கு 10 எடுத்தால் பெஸ்ட்டு ஸ்கோராக இருக்கும் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. டாப்பர்ஸ் 15 வரையும் எடுப்பாங்க, 16 கூட எடுப்பாங்க. அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. இது அந்த 16 மார்க் எடுக்கிறவங்க இன்டர்வியூ வருவாங்களான்னு கேட்டால் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா வேறு ஆர்ஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்லேயோ இல்லை ஐபிபிஎஸ்லேயோ போயிடுவாங்க. அண்ட் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தான் ஆஸ்பிரன்ஸ் இருந்துச்சு. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தானே போய் நான் அட்டன் பண்ணேன்னு சொன்னேன். 23 அட்டன் பண்ணேன். பிஓ பேட்டர்னில் 23 என்னமோ ஆப்டிடியூடில் அட்டன் பண்ணேன். அவுட் ஆஃப் 35 23 என்ன சம்திங் அது மாதிரி தான். நார்மலைசேஷனில் எனக்கு மார்க் வச்சு 23 24 அந்த ரேஞ்சில். ரீசனிங் எபிலிட்டியில் அரௌண்டு 30 நினைக்கிறேன். 27 30 எடுத்து அட்டன் பண்ணியிருந்தேன். 27 to 30 இந்த ரேஞ்சில் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அவுட் ஆஃப் 45 30 நினைக்கிறேன். அந்த எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமையே அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு அந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு. ஸோ இதுவும் கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால, அதர் தென் ஐபிபிஎஸ் ஆஃபீஸர்ன்றதுனால அதுக்காக எல்பிஓ அளவுக்கு ஈஸியாக இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ். அதை சொல்லி ஆகணும். எல்பிஓ அளவுக்கு ஈஸியாக இல்லை அந்த எக்ஸாமு. அதே அளவுக்கு நம்ம ஐபிபிஎஸ் அளவுக்கு கஷ்டமாகவும் இல்லாமல் இன்பிட்வீனில் இருந்துச்சு. ஐபிபிஎஸ் கிளர்க் ரீசனிங்கில் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அந்த கோடிங் டிகோடிங் பஸ்ஸில் 1 மார்க்கில் 2 மார்க் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து 1 மார்க்கில் ஒரு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, 40 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா ரீசனிங் எபிலிட்டியில். அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதும்போது இருந்துச்சு. இந்த வருஷமாக அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குவான்டிடேட்டிவும் ஆப்டிடியூடும் அப்படி தான். கால்குலேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நாலேஜ் மைண்ட் கால்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிங்களா கண்டிப்பாக குவான்டிட்டி ஆப்டிடியூட் நல்லா பண்ணலாம். எந்த ஒரு செக்கும் கிடையாது. நான் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இருந்தால் ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய அளவுக்கு கூட அது யோசிக்கக்கூடிய அளவோ கால்குலேஷன் பண்ணக்கூடிய அளவோ இல்லை. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப அட்வான்டேஜ். டிஸ்கிரிப்டிவ் லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தவரை அதே எஸ்ஏ அதே லெட்டர் ரைட்டிங். இன்னொன்று எதுக்குமே நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எக்ஸாம் கைட்லைன் சொல்லுவாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணால் நாங்கள் வெப்சைட்டில் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட்டில் இப்படியே இந்த மாதிரி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரேஷியோ இருக்கு இல்லையா, இன்டர்வியூக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு ரேஷியோ இருக்கும் இல்லையா, அந்த ரேஷியோவை மாற்றி விட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மார்க் அலோகேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு 160 மார்க்கு, இதுக்கு 100 மார்க் அந்த மாதிரி அலோகேட் பண்ணிட்டு இந்த ரேஷியோவில் இருந்துச்சு. இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 150 மார்க் இருக்கா, ப்ளஸ்ஸு இன்டர்வியூவில் 50 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரேஷியோ இது 150 இது 50
அப்படின்னா 3:1 இந்த ரேஷியோவில் இருக்குது. 75:25 ரேஷியோவில் இப்போ இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்னதில் 31 புள்ளி சம்திங் ரேஷியோவில் இன்டர்வியூக்கு மார்க் இருந்துச்சு. அதை மாற்றி விட்டாங்க. இதுலேயும் அதை மாதிரி மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற டேட்டா படி 3:1 ரேஷியோ. இதில் 150 மார்க்கு. இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் சொல்லியிருக்காங்க. எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்கள், இன்டர்வியூக்கு 50 மார்க்கு. அந்த 50 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 மார்க் எடுத்துருக்கணும். 50%. வழக்கமாக அது 40%, அதான் 45% இருக்கும். 40%, 45% இருக்கும். இப்போ 45% ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் 50% உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கும் இருக்குது. என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னா தாராளமாக பண்ணலாம். 50% மேலே 70%, 60% தாராளமாக எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு 50 பேருக்கு கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில். இது முடிஞ்ச உடனே அடிஷ்னலாக ஓப்பன் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு நாள் ரெஸ்ட்டு எங்களுக்கு நாளைக்கு ரெஸ்ட்டு, இன்றைக்கோட முடிக்க போகிறோம். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளை மறுநாள் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் எப்போ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு. ஆல்ரெடி 45 பேருக்கு மேலே முடிச்சிட்டோம். ரீஷெடியூல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபீஸ் அதாவது இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மந்த் இருக்கும். அந்த 9 மந்தில் 3 மாதம்னு ஒரு 3 செமஸ்டர் இருக்கும் இந்த பிஜிடிஎஃப் கோர்ஸ் பொறுத்த தெரியும். இதுக்கு நீங்கள் காசு கட்டணும், காலேஜ் காசு கட்டணும். அந்த காசு பேங்க்லேயே லோன் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். சிபில் ஸ்கோரை ஏதாச்சும் கட்டி பெண்டிங்லேருந்து என்பிஏல தான் கொடுக்க மாட்டாங்க லோன். நீங்கள் கை காசு தான் போட்டு கட்டணும். நீங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே லோன் கொடுத்துருவாங்க. அண்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க இல்லையா, அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த 9 மாதம் காலேஜில் போய் படிக்கணும். சூப்பராக இருக்கும் காலேஜ். பெங்களூரில் இருக்குது. அது பேர் மணிப்பால் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பெங்களூருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். ஒரு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் 3 மாதம். பட் ஆனால் படிக்கணும். அங்கே போய்ட்டு காலேஜில் படித்த மாதிரி படிக்கணும். 3 வருஷம் 3 செமஸ்டர் கிளியர் பண்ணணும். இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆகுறதில்ல. கிளியர் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு பயம் இருக்கு இல்லையா, நான் இப்போ ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு, அப்படி ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஃபெயில் ஆக கூட உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பிரச்சனை இல்லை. வேலையே உங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டால் கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை தான். காலேஜ் செமஸ்டரில் ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்தால் கூட ஆனால் கூட அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு நீங்கள் ட்ரைனிங் 9 மாதம் காலேஜ் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் அவங்களோட பிரான்ச்சில் எங்கேயாச்சும் வேலை போட்டு விடுவாங்க. 10,000 ரூபாய் தருவாங்க. 1 இயர் முடிஞ்சவொடனே நேராக போய் பேங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பின்னாடி பார்ப்போம். வேறு எனி டேட்டா இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஐடி ப்ரூஃப் என்னென்ன இருக்கணும் இதெல்லாம் அவ்வளோதாங்க ஹஸ்பண்ட்ஸ். முக்கியமான டேட்டாலாம் சொல்லிட்டேன் நான். லாஸ்ட்டாக ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இந்த சிபில் ஸ்கோரு உங்களுக்கு 650. உங்களோட யூபிஐ இருக்கு இல்லையா, ஃபோன்பே, கூகுள் பே, அதிலே உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். 650க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். 650க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா இந்த சிபில் ஸ்கோர் இவ்வளோ இருக்கணும். சிபில் ஸ்கோர் நீங்கள் 650 இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டைம் ஆஃப் ஜாயினிங் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. எப்படி ஒரு 6 மாதம் ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாம் வரத்துக்கு குறைஞ்சி 6 மாதம். நாங்கள் 6 மாதம் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணோம் ரிசல்ட்டுக்கே. ஏப்ரல் 1 ஜாயினிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜாக்சன் சார் கூட அப்போ ஒரு வீடியோ போட்டார். இப்போ ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டார். அப்போ நீங்கள் ஐபிபிஎஸ் எக்ஸாம் கோட்டை விட்டீங்களா, ஏப்ரல் 1 மார்ச்சில் எக்ஸாம் வச்சு ஏப்ரல்லே ஜாயினிங் ஆகிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். நோட்டிஃபிகேஷன் அதை தான் போட்டுருந்தாங்க. ஆனால் அப்படி போட்டுருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழுத்துட்டாங்க. 6 மாதத்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டேன். நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ரிட்டன் கிளியர் ஆகுன்ட்டு. என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு, ஏன்னா என் ஃப்ரெண்டு என்னோட எல்லாத்துலேயுமே ஆப்டி ரீசன்ட்லி 3 கொஸ்டின் அட்டன் அதிகமாக பண்ணியிருந்தாப்புல. அவருக்கு வரல, எனக்கு வந்துருச்சு. ஸோ நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அப்புறமா வந்துருந்துச்சு. இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் அதுவும் பார்டரில் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் கற்றுக்கிட்டேன். பார்டரில் பாஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி எக்ஸாமில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன காரணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு 3 நாள் உட்காந்து கடைசியில் முட்டு இன்டர்வியூக்கு. அது பத்தல டைமு. எனக்கு கிளியராக என்னால் இன்டர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்டர்வியூவில் மட்டும் ஒரு 1.5 மார்க் சேர்த்து எடுத்திருந்தோன்னா கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும். பட் ஃபார் எனி ரீசன் உங்களுக்கு வாத்தியாராக வரதுக்கு கூட அது தள்ளி போயிருக்கலாம். இன்டர்வியூ டிஸ்கஷனில் நல்லா பண்ணிட்டேன். இன்டர்வியூவில் மட்டும் ஒரு நல்லா பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கும்.
பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே. இந்த இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் இருந்தால் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ இது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். முக்கியமான டேட்டாலாம் சொல்லிட்டேன், உங்கள் எக்ஸாம் சென்டர் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அதை சொல்லிவிட்டு கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். ஒரே செகண்ட் பொறுமையாக இருங்க. இந்த கம்ப்யூட்டரே கொஞ்சம் ரெடி பண்ணணும், ஹேங் ஆகுது. இங்கே இருக்கு பாருங்கள் சென்டர். இந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் கமான்னு போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தா எண்டில் இருக்குது பாருங்க, கமான் போட்டு முடிச்சுட்ருக்காங்க. இந்த 2 இடத்துல மட்டும் கமானு போட்டு முடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு வேளை இன்னும் இருக்கு டேபிள் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ, அது ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. அப்ளை பண்ணிங்களான்னா, யாரானா அப்ளை பண்ணிங்களான்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூரை தவிர வேறு இனி சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலிங்கிறது மேஜரான சென்டர். நான் அங்கே தான் படித்தேன், தூத்துக்குடியில். திருநெல்வேலி தான் போய் எழுதிட்டு வரோம், பிஎஸ்என் காலேஜ் அருமையாக இருக்கும். ஸோ அந்த சென்டருங்க இல்லை, சேலமும் இல்லை. ஸோ மேஜர் சென்டர் 2 சென்டர் இல்லைங்க. வேறு மதுரை இருக்குது, சென்னை இருக்குது, திருச்சி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, வேலூர் இருக்குது. ஒருவேளை அது ஆடானா இருந்து இங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டாக கூட இருக்குது. பட் அப்ளிகேஷன் பார்த்தீங்களன்னா இன்றைக்கி யாருன்னா நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னா அடிஷ்னலாக சேலம், திருநெல்வேலி இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஓவர்வியூவாக நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவர்வியூவாக சொல்லிடுறோம். இதை ஷார்ட்ஸில் எடுத்து போட்டுடுறோம், அப்படியே கிராப் பண்ணி ஒரு 1 மினிட்ல வர மாதிரி குயிக்காக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பிஓக்கு என்னவோ அதே தான். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் 1000 வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சேலரி என்னவோ பிஓக்கு இருக்கக்கூடிய அதே சேலரி தான். ஜாப் ரோலும் பிஓக்கு இருக்கக்கூடிய அதே ரோல் தான். நீங்கள் இப்போ பிஓவை போனால் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்குன்னு ஒதுக்குவாங்க. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் கிரெடிட் ஆஃபீஸர். நீங்கள் பிஓ ஆகிட்டு நீங்கள் கிரெடிட் ஆஃபீஸராக போனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ போகும்போதே கிரெடிட் ஆஃபீஸராக போக போகிறீங்க, அவ்வளோதான். பிஓலேயே நிறைய பிஓ முடிச்சிங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்குவாங்க. பர்டிகுலராக இது ஜென்ரல் பேங்கிங், கிரெடிட்டு, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி கிரெடிட்டுக்குன்னு உங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் இருக்குது, அத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணால் நீங்கள் ஜென்ரல் பேங்கிங் கன்வெர்ட் ஆகிடலாம். மெயின் ஸ்ட்ரீம் தான், இதுவும் ஜென்ரல் பேங்கிங்கில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அண்டு நீங்கள் அந்த மேனேஜர் கேட்டகரிக்கு வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதான் உங்களை மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. பேங்க் மேனேஜராக கூட ஆகலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கோட பிரான்ச் மேனேஜர் ஆகலாம். தென் சீனியர் மேனேஜர், அப்புறம் டிவிஷன் மேனேஜர், அது மாதிரி ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இதில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பிஜிடிஏ கோர்ஸில் படிச்சுட்டு போனதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுமானா கண்டிப்பாக கிடையாது. அண்டு 1000 வேக்கன்சிஸில் ஓபிசிக்கு இவ்வளோ இருக்குது, 270, எஸ்சிஎஸ்டிக்கு 150, 75. நீங்கள் 9 மாதம் காலேஜ் படிக்க வேண்டியிருக்கும். 3 மாதம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செமஸ்டர் 3 மாதம், 3 செமஸ்டர் 3 மாதம், 9 மாதம் மொத்தம் காலேஜை படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அவங்களோட பேங்க்கில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் பண்ணதும் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க ஹஸ்பண்ட்ஸ். அஃபர்ஸ் க்ளோடில் இன்டர்ன்ஷிப் பண்ணி முடித்த உடனே டேரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. காலேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3லேருந்து 4 லட்சம் இல்லை 4லேருந்து 5 லட்சம் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு செலவாகும் காலேஜ் ஃபீஸு. அதை வந்து நீங்கள் கையிலேருந்து போட்டாலும் ஓகே தான், பேங்க்லேருந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எங்கே படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா மணிப்பால் யூனிவர்சிட்டியில் இந்த காலேஜை முடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? மணிப்பால் யூனிவர்சிட்டியில் காலேஜை முடிச்சுட்டு நேராக போய் ஜாயினிங் தான். ஒன்ஸ் நீங்கள் 5 இயர்ஸ் உங்களுடைய சர்வீஸை முடித்த உடனே இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் லோன் வாங்கி ரீபே பண்ணியிருப்பீங்க இல்லையா, எவ்வளோ ரீபே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 5 இயர்ஸ் நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த ரோலில் இல்லை, நீங்கள் ரிசைன் ஆகாமல் 5 இயர்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டீங்களன்னா பிஜிடிஎஃப் கோர்ஸுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா, லோன் வாங்கினீங்களா,
அந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ கட்டினீங்களோ திருப்பி பேங்க்குக்கு, அதே உங்களுக்கு குடுத்துருவாங்க. இல்ல நீங்க கை காசு போட்டு கட்டியிருந்தீங்களானா கூட, எவ்வளோ அமௌண்ட்டோ அது 8.5% சம்திங் வட்டி போட்டு குடுப்பாங்க. போன வருஷம் டேட்டா படி. இந்த வருஷம் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் மட்டும் தான்ட்டி. அது என்னன்னு எனக்கே இன்னும் கிளாரிட்டியா புரியல. என்ன சொல்றாங்கன்னா, வட்டி போட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? இல்ல ஃபீஸுக்கு மேல நம்ம காலேஜ் ஃபீஸுக்கு மேல நமக்கு அதிகமா செலவாகும் இல்லையா? அது தரமாட்டேன்னா, எனக்கு என்னமோ வட்டி போட்டு குடுப்பாங்கன்னு தான் தோணுது. அந்த அடிஷனல் செலவெல்லாம் நம்மளே தான் பார்த்துக்கணும். காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் அவங்க குடுப்பாங்க. ஹாஸ்டல் ஃபீஸும், காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் அவங்க குடுப்பாங்க. அடிஷனலா வரக்கூடியது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்க ஸ்டைஃபண்ட் தராங்க. மாசம் ரூ. 2,500 ஸ்டைஃபண்ட் தருவாங்க. காலேஜ் படிக்கும்போது மாசம் ரூ. 10,000 உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ல இருக்கும்போது ஸ்டைஃபண்ட் தருவாங்க. ஒன்ஸ் நீங்க பேங்க் பிரான்ச்ல ஜாயின் பண்ண உடனே, இப்ப பிஓ கரண்ட்டா எவ்வளோ பேசிக் பே ரூ. 48,480 பேசிக் பேவே இருக்கு. உங்களுக்கு சேலரி அரவுண்ட் 80Kக்கு மேல உங்களுக்கு கையில வரும். சேலரி நீங்க டைரக்ட்டா பிஓ வர்றத விட கொஞ்சம் ஒரு 2,000, 3,000 உங்களுக்கு சேலரி அதிகமா தான் இருக்கும். டைரக்ட்டா ஒரு 80K பிளஸ் ஹவுசிங் அலோவன்ஸ், பெட்ரோல் அலோவன்ஸ், இந்த மாரி மெடிக்கல் அலோவன்ஸ், ஜிம் அலோவன்ஸ், மொபைல் ஃபோன் அலோவன்ஸ் இது மாரி நெறையா ஃபெசிலிட்டியோட பிஓக்கு என்னென்ன அனுபவிப்பாங்களோ பிஓ, அந்த அனைத்து வசதிகளும் உங்களுக்கும் இருக்கும். அந்த ஃபர்னிச்சர் அலோவன்ஸ் முதற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்னிச்சர் அலோவன்ஸ் குடுப்பாங்க இல்லையா? அது முதற்கொண்டு உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலா யாரும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு எப்படி தெரியும்னா, லாஸ்ட் இயர் நான் போயிடுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா, குரூப் டிஸ்கஷன் முடிச்ச உடனே எனக்கு குரூப் டிஸ்கஷன்ல 9 மார்க் வரும்ன்றது 10க்கு 9 மார்க் வரும்ன்றது நான் கெஸ் பண்ணிட்டேன். இன்டர்வியூல அந்த லாஸ்ட்டா அந்த ஹைப்போதிகேஷன் கொஸ்டின என்னால ரீகால் பண்ண முடியல. எனக்கு தெரியும். ஆனா, அங்க ரீகால் பண்ண முடியல. ஒரு முத்ரா ஸ்கீம்ல அந்த வேல்யூ படிச்சுட்டு போய் அதான் நான் சொன்னேன் இல்லையா? சும்மா பார்த்துட்டு போய் அங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண வராது அப்படின்ட்டு. அந்த வேல்யூ கொஞ்சம் என்னால முடியல. ரிவிஷன் ஒழுங்கா பண்ணல. அந்த ஒரு 2, 3 மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு 11 குடுத்துருந்தாங்க. இன்டர்வியூல 15க்கு. அது இந்த மிஸ்டேக்னால அந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம கிராக் பண்ணுங்க. இன்டர்வியூக்கும் குரூப் டிஸ்கஷன் இது கிடையாது. இன்டர்வியூல எப்படி பண்ணணும்? என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மார்க் இன்டர்வியூ நாமளும் எக்ஸாம் வேல்யூ சேர்ந்து எடுத்து குடுக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு எப்படி நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றத அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ஐபிபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. இந்த வேலையில ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ, அந்த வருஷம் நான் அவ்வளோ அனலைசிஸ் பண்ணியிருப்பேன். இந்த கிரெடிட்ட ஏன்னா அவங்க 6 மாசம் ரிசல்ட்டே விடாம இருந்தாங்க. அந்த 6 மாசம் என்ன வேலை நமக்கு உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னும் பார்த்துட்டு இருந்தேன். பிஜிடிஎஃப் காலேஜ் எங்க இருக்கும்? ஆல்ரெடி பிஜிடிஎஃப்லேருந்து யாருனா விலாக் போட்டுருக்காங்களா? இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில பார்த்து தான் இந்த டேட்டாலாம் இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணதெல்லாம். ஸோ, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஎஃப் பத்தி. அப்ளை பண்ணுங்க. ஏஜ் அதிகமா இருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. யோசிக்காதீங்க காலேஜ் போய் படிக்கணுன்ட்டு. சின்ன பசங்க கூட யோசிப்பாங்க. நீங்க யோசிக்க தேவையில்ல. பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணுங்களா, இதில ஜாயின் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூக்கு வர மாட்டாங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுத வர மாட்டாங்க. ஸோ, உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எவ்வளோ பேர் இருந்தாலும், போய் எக்ஸாம் எழுதுறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. கண்டிப்பா காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. டிஎன் பேங்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.